மகேந்திரன் ஒருத்தர் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. முருகனை கும்பிட்டா கோவம் வரும்னு சொல்றாங்களே, முருகனை கும்பிட்டா குடும்பத்துல சண்டை வரும்னு சொல்றாங்களே, ஆரம்பத்துல உங்களை சோதிப்பாருன்னு சொல்றாங்களே, அது உண்மையா? இதெல்லாம் அடிப்படை புரிதல் இல்லாம வரக்கூடிய கேள்விகள் தான். முருகனை கும்பிட்டா உள்ளுக்குள்ள சந்தோஷம் வரும், ஆனந்த கண்ணீர் வரும். அதை கொடுக்கறதுக்கா முருகன் ரெடியா இருப்பாரு. அவர் வேலை இல்லையா? இதை உங்க கூட சண்டையை மூட்டி விட்டு அதை வேடிக்கை பார்த்து. முருகர் போட்டா எந்த அளவுல வச்சு வீட்டுல கும்பிடணும், என்ன முருகர் போட்டா வீட்டுல வைக்கலாம்? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முருகன் ரொம்ப இஷ்டமா இருக்கும். அந்த முருகனை வீட்டுல வாங்கி வைக்கலாம். படத்துக்கு அளவு கிடையாது. ரெண்டாவது, அப்படி எந்த முருகனும் எங்களுக்கு இல்லைன்னு சொல்றவங்க, முருகனுக்கு எந்த மலர் சாத்தலாம் அப்படின்னா சிகப்பு. ஆர்த்திரா ரமேஷ் பாபுன்றவரோ ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. எல்லாரும் மனசுலயும் உள்ள கேள்விதான், வேலை வச்சு பூஜை செய்யலாமா? முருகப்பெருமான் கையில் இருக்கக்கூடியது ஆயுதம் கிடையாது, அது சுவாமியினுடைய ஞான ஸ்வரூபம். வீட்டுல வேல் வச்சு வழிபாடு பண்ணலாமா? சஷ்டி, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, இது 3 எங்கனால முடியல அப்படின்னா வாரத்துல ஒரு நாள் பழனியில ஆண்டி குளத்துல முருகனை பார்க்க கூடாது, பழனிக்கு ஒழிக்க போக கூடாது, ஆண்டி குளத்துல முருகனே பார்க்க கூடாது, உங்களுக்கு எதுவுமே தரமாட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அதற்கான உரிய விளக்கம். ஒரு 10 ரூபா போட்டு தன்னுடைய கடன் அடைக்க முடியாம இருந்த தேவரையா முருகனை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் 10 கோடி ரூபாய் போட்டு படம் எடுக்கிற அளவுக்கு வந்த காரணம் என்ன? நீங்க முருகனை போய் எவ்வளவு எந்த அலங்காரத்துல பாக்குறது முக்கியம் கிடையாது, முருகன் உங்களை பார்க்கணும், அவ்வளவுதான். நான் எல்லா ஜோதிடர்களையும் சொல்ல, யாரையும் தவறா சொல்ல, இந்த ராசிக்காரன் இந்த கோயில் இந்த இன்னொன்னு சொல்றேன், பழனி மண்ணை மிதிக்கிறதா இருந்தா சரி, திருச்செந்தூர் மண்ணை மிதிக்கிறதா நீங்க முடிவு பண்றது கிடையாது. இன்னொருத்தர் கேட்டிருக்காரு, மகேந்திரன் ஒருத்தர் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. முருகனை கும்பிட்டா கோவம் வரும்னு சொல்றாங்களே, முருகனை கும்பிட்டா குடும்பத்துல சண்டை வரும்னு சொல்றாங்களே, ஆரம்பத்துல உங்களை சோதிப்பாருன்னு சொல்றாங்களே, அது உண்மையா? இது என்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. நான் விளையாட்டா சொல்றது உண்டு. வேல்மாறல் படிச்சேன், எங்க வீட்டுல சண்டை வந்துச்சு, பூஜை பண்ணேன், எங்க வீட்டுல சண்டை. நான் உடனே கேள்வி கேட்டு, இதுக்கு முன்னாடி வீட்டுல எல்லாரும் சமாதான புறாவா கட்டி பிடிச்சா எல்லாம் சந்தோஷமா இருந்து, அப்பவும் சண்டை போட்டுதானே இருந்தீங்க. அதாவது வழிபாட்டுக்குள்ள வந்த உடனேயே ஒண்ணு நம்ம மனசே நம்மள ரெடி பண்ணிரும். ஆகா, இவன் நல்ல விதத்துல போறானே, இப்படி போனா சரியாகாதுன்னு சொல்லி உள்ளுக்குள்ள தேவையில்லாத எண்ணத்தை, இதை படிச்சங்காட்டி தான் உனக்கு இப்படி சண்டை வந்தது, இல்லைன்னா நம்மளை சுத்தி நம்மளுக்காண்டியே ரெடியா இருப்பாங்க சொல்றதுக்கு. இப்படி எல்லாம் கும்பிடக்கூடாது, இப்படி கும்பிட்டா ஒருத்தன் அப்படி போயிட்டான், அவன் அப்படியெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிருக்காது. உடனே நம்ம என்ன பண்ணிருப்போம், ஆஹா இப்படித்தான் ஆயிடுச்சு போல அப்படின்னு. அப்படி எல்லாம் கிடையாதுங்க. முருகனை கும்பிட்டா கோபம் எல்லாம் வராது. முருகனை கும்பிட்டா உள்ளுக்குள்ள சந்தோஷம் வரும், ஆனந்தம் வரும். முருகான்னு சொன்னா ஆனந்த கண்ணீர் வரும். இதெல்லாம் வரல உங்களுக்கு கோபம் வருது அப்படின்னா உங்களோட இயல்பே என்னன்னா கோபம்னு அர்த்தம். சண்டை போடுறீங்க அப்படின்னா ஏன் சண்டை வரும்? ஒண்ணு எதிர்த்தாப்புல ஏதாவது பிரச்சனையா இருக்கும், உங்ககிட்ட பிரச்சனையா இருக்கும். எந்த சண்டையுமே என்னன்னா புரிதல் இல்லாம வர்றதுதான். என்னைக்காவது எங்கேயாவது நீங்க பாத்துருக்கீங்களா? நம்மளுடைய ஆன்மீக பெரியவர்கள், அருளாளர்கள் எல்லாம் கோவப்பட்டதா எங்கேயாவது எங்கேயாவது பாத்துருக்குமா? புத்தரை ஒருத்தன் அப்படி திட்டுறான், அப்ப கூட புத்தருக்கு கோவம் வரல, சிரிச்சுக்கிட்டு தான் இருந்தார். வாரியார் சுவாமியில கிண்டல் பண்ணாங்க, வாரியார் சுவாமியில் கோவமே வரல, சிரிச்சுக்கிட்டு தான் இருந்தார். உங்களுக்குள்ள பக்தியும் முருக அருளும் இருந்தால் வெளியே இருக்கக்கூடிய எந்த மோசமான புறச்சூழல்களும் உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன ஒரு ஐதீகம் அவங்க கேட்கறாங்க அப்படின்னா, கணவன் மனைவிக்குள்ள சண்டை வரும், வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க சமாதானம் ஆவீங்க, ஏன்னா முருகன் சோதிப்பாரு, அந்த அளவுக்கு உங்களை சோதிப்பாருன்றாங்க. முருகன் உக்கிரமான தெய்வம் வேற சொல்றாங்களே, அப்ப கோவம் வருமானு கேட்கறாங்க. வராது. அப்ப அதெல்லாம் இதெல்லாம் அடிப்படை புரிதல் இல்லாம வரக்கூடிய கேள்விகள் தான். சோதிக்கிறது எப்படின்னா, புடம் போடுறதுன்னு சொல்லுவாங்க. தீயில போடாத தங்கம் ஒரு நாளும் ஆபரணமாகாது. ஆனா அந்த சோதனைங்கிறது, இந்த வெளியே வர இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் அதை கொடுக்கறதுக்கா முருகன் ரெடியா இருப்பாரு. அவர் வேலை இல்லையா? இதை உங்க கூட சண்டையை மூட்டி விட்டு அதை வேடிக்கை பார்த்து. அது வரல. சோதனைன்னா என்னன்னா உள்ளுக்குள்ள குழப்பங்கள் வருங்க. ஆத்மாவின் உள்ள அது மிகப்பெரிய விஷயம். இந்த ஆத்மா கடை தேறுவதற்கு சதாசிவ பிரம்மேந்திரனுடைய சரித்திரம் படிச்சவங்களுக்கு அந்த ஒரு விஷயம் விடும். இல்லற வாழ்க்கைக்குள்ள நுழையும் போதே எனக்கு எதுக்கு இது, இந்த உடம்புக்கு இது தேவையா, இந்த உடம்பு தானே. ரமண மகரிஷிக்கு வந்த குழப்பங்கள், வள்ளலாருக்கு வந்த குழப்பங்கள், இதுதான் சோதனைங்கிறது. நம்மால் என்ன பண்ணிட்டு அவன் வாங்கின இஎம்ஐ, அவன் வாங்கின கடன், அவன் ஆசைப்பட்டு என்னத்தையோ பண்ண, இதெல்லாம் சோதனைன்னு நினைச்சுக்கிறேன். அதெல்லாம் நம்மளுக்காக நம்ம வந்த விஷயம். ஆனா இதெல்லாம் அடிப்படையில் இருக்கும். முருக பக்தியில போக போக அந்த சோதனை எல்லாம் காணாம போக ஆரம்பிக்கும்.
தீவிரமாகும். உண்மையுமே சொல்றேன், இந்த பிரச்சனைகள்லாம் வர மாதிரி தோணும். இது அத்தனையுமே கற்பனைகள் தான். ஆனா ஒருபோதும் அந்த மாதிரி பிரச்சனைகள் தீவிரம் ஆகும்போது தயவு செஞ்சு வழிபாட்டு விட்டுறக்கூடாது. அந்த சமயம் தான் சில பேர் வேற பக்கம் போவாங்க, சில பேர் பக்கம் விட்டுருவாங்க. எண்ணத்தை கும்பிட்டு என்னத்தை ஆச்சு, நான் தினமும் கும்பிட்டு தான் இருக்கேன். அதான் என்னன்னா, கிட்ட தங்க எடுக்கிற பாதையில கிட்ட வந்ததுக்கு அப்புறம் இனிமேல் ஒண்ணும் இருக்காதுன்னு திரும்பி போனவன் கதையா. அவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, சாமி ஏதோ சோதிக்கிறாருன்னே வச்சுக்குவோம். அந்த சோதனையை முருகனுடைய பேரை சொல்லி கடந்து போகும். கடந்து போனா பிரகாசமான வாழ்க்கை காத்து கொண்டு இருக்கும். நிச்சயம். அதனால தவறான புரிதல், முருகனை கும்பிட்டா கோபம் வரும், சண்டை வரும், அதெல்லாம் தவறான புரிதல்கள். அப்படியெல்லாம் நினைச்சுக்க வேண்டாம். முருகனை கும்பிட்டா சந்தோஷம் வரும், ஆனந்தம் வரும், எல்லாத்து மேலேயும் பாசம் வரும். அது என்னுடைய அனுபவத்துல சொல்றேன். நிச்சயம். ஐயா, அடுத்த ஒரு கேள்வி. முருகர் போட்டோ எந்த அளவுல வச்சு வீட்டுல கும்பிடணும், என்ன முருகர் போட்டோ வீட்டுல வைக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ முருகர் போட்டோ வச்சிருக்கோம், பூ போடுறோமே, என்ன பூ போடணும், அதையும் கேள்வியா கேட்க. ரொம்ப நல்ல கேள்வி, நிறைய பேர் கேட்ட கேள்வி. படத்திற்கு அளவு கிடையாதுங்கய்யா. படம் நம்ம அளவு கிடையாது. எனக்கு ரொம்ப ஆத்மார்த்தமா எனக்கு ரொம்ப பிடித்த முருகர் திருச்செந்தூர் சண்முகர். அவர் எந்த படம் இருந்தாலும் எனக்கு அவரோட பார்த்தா எனக்கு மனசு ரொம்ப இதாயிடும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முருகன் ரொம்ப இஷ்டமா இருக்கும். அந்த முருகனை வீட்டுல வாங்கி வைக்கலாம். படத்துக்கு அளவு கிடையாது. ரெண்டாவது, அப்படி எந்த முருகனும் எங்களுக்கு இல்லைன்னு சொல்றவங்க வள்ளி தேவசேனா சமேதரா இருக்கக்கூடிய முருகன் வைக்கிறான். அறுவடை வீட்டுல இருக்க எந்த முருகனை வேணாலும் வச்சு வழிபாடு பண்ணலாம். முருகனுக்கு எந்த மலர் சாத்தலாம் அப்படின்னா, அருணகிரிநாதர் கொடுத்த லிஸ்ட் தான், நம்ம இது பண்றது இல்ல. சாமி கொடுத்த லிஸ்ட். சிகப்பு தெச்சி பூன்னு ஒண்ணு இருக்கும், கேரளால எல்லாம் ரொம்ப பயன்படுத்துவாங்க, திருச்சி சைடெல்லாம் ரொம்ப கிடைக்கும். இந்த சிகப்பு கலர்ல நீட்டமா இருக்கும். அந்த பூ முருகனுக்கு ரொம்ப விசேஷமானது ஒண்ணு. ரெண்டாவது செண்பகம், அதே மாதிரி அரளிப்பூ, செவ்வரளிப்பூ, தாமரை, சிகப்பு செம்பருத்தி பூ, இது எல்லாமே ரொம்ப ஆற்றல் வாய்ந்தது. அதே மாதிரி சுவாமிக்கு ரொம்ப பிடித்தமான இலை வில்வ இலை. சிவனுக்கு எப்படி வில்வ அர்ச்சனை பண்றோமோ முருகனுக்கு வில்வ அர்ச்சனை பண்றது ரொம்ப விசேஷம். அதுவும் பண்ணலாம். அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு வீட்டுல இருக்க தெய்வங்களுக்கு இந்த பிளாஸ்டிக் பூ மாலை, நிறைய பேர் சீரியல் லைட் போட்டுட்டு இருப்பாங்க, அதெல்லாம் போடுறத தவிர்த்தரணும். அதே மாதிரி படத்தை துடைக்கும் போது அதுக்குன்னு ஒரு தனி துணி வச்சுக்கணும். கடையில இருந்து பன்னீர் வாங்கிட்டு வந்து விட்டு தொடச்சி இது பண்ணணும். அதே மாதிரி சாமி நிறைய பேர் சந்தனம் போது வைக்கும்போது பார்த்துருக்கேன், முகத்தை வச்சு மறைச்சிருவாங்க. அப்படி வைக்காதீங்க. மேல ஒரு பொட்டு அழகா சாமியினுடைய பார்வை தெரியுற முகம் அழகா ரசிக்கிறதுக்கு தானே இது பண்ணிருக்கும். அந்த மாதிரி அழகா வச்சு இது பண்ணிடணும். அதே மாதிரி விளக்கேற்றும் போதும் சுவாமியினுடைய படத்துக்கு முன்னாடி வசதி இருந்தா கிழக்க பார்த்தோ வடக்க பார்த்தோ வச்சு தீபம் ஏத்தலாம். அப்படி எல்லாம் வசதி இல்லாதவங்க டைரக்ஷனை பற்றி கவலைப்பட வேண்டாம், வச்சு விளக்கேத்தலாம். அதே மாதிரி சுவாமிக்கு எப்ப பூஜை பண்ணாலும் உங்க வீட்டுல இருக்க ஏதாவது ஒரு பொருளை புதிதாக வச்சு நைவேத்தியம் பண்ணுங்க. அவலா இருக்கலாம், பாலா இருக்கலாம், கல்கண்டா இருக்கலாம், எதுவுமே இல்லைங்கிறவங்க தண்ணீராது வச்சு பூஜை பண்ணுங்க. இதுதான் எளிமையான வழிபாட்டு முறை. நிச்சயமா. அடுத்ததா ஆர்த்திரா ரமேஷ் பாபுன்றவரோ ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இது எல்லாரும் மனசுலயும் உள்ள கேள்விதான். வேலை வச்சு பூஜை செய்யலாமா? ஏன்னா வேலை வச்சு பூஜை செஞ்சா ரொம்ப கஷ்டம் வரும்ன்றாங்களே, வேலை வச்சு பூஜை செய்யலாமா? வேல் வச்சு பூஜை செய்யறது எப்படி செய்யணும்? இது எல்லாரும் மனசுலயும் இருக்கு. சரி, அதற்கான விளக்கம் நீங்க ரொம்ப சிறப்புங்க. இப்ப வரும்போது கூட என்கிட்ட ஒருத்தர் கேட்டிருந்தார், அவரை தெரியல ஃபாரின் இருக்கவங்க அப்படின்னு, ஏன் கடவுளை கும்பிடாமல் கடவுள் வைத்திருக்கக்கூடிய ஆயுதத்தை ஏன் கும்பிடுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருந்தது. நான் அடிப்படையிலிருந்து ஆரம்பிச்சிடுறேன். அது ஆயுதம் கிடையாது. எந்த தெய்வத்தினுடைய கையில இருக்கக்கூடிய ஆயுதத்தை காட்டிலும் முருகப்பெருமான் கையில் இருக்கக்கூடியது ஆயுதம் கிடையாது. அது சுவாமியினுடைய ஞான சொரூபம், இறைவியினுடைய சொரூபம், சிவ சக்தியினுடைய வடிவம் தான் வேல். முருகனுடைய இன்னொரு வடிவம் வேல். அதை குழப்பிக்க கூடாது. முருகன் வேறு, வேல் வேறு கிடையாது. முருகனுடைய இன்னொரு வடிவம் வேல். பழமுதிர்ச்சோலையில வச்சு வழிபாடு பண்ணது முருகனுடைய திருவுருவ விக்கிரகம் கிடையாது, வேல் தான் வச்சு வழிபாடு பண்ணாங்க.
இது நம்மளுடைய எத்தனையோ பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்மளுடைய தமிழ் சமூகம் வச்சு வழிபட்டு வந்த முறை இந்த வேல் வச்சு வழிபாடு பண்றது. வீட்டுல வேல் வச்சு வழிபாடு பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். எந்த வேல் வச்சு வழிபாடு பண்ணணும்? நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன், வேல்மாறல் படிக்கும் போது நீங்க வேல் வச்சு வழிபாடு பண்ண வேண்டாம், வேல்மாறலை படிங்க, உங்க வீட்டுக்கு தானா வந்து சேரும் வேல். இன்ன வரைக்கும் நடக்குது, உங்க வீடு தேடி தானா வேல் வந்து சேரும். எந்த மாதிரி வேல் வச்சு வழிபாடு பண்ணணும்னா, பித்தாளை, வெள்ளி, தங்கம், இந்த அலுமினியம், சில்வர் இதெல்லாம் விட்டுடலாம். அதெல்லாம் எங்களுக்கு வாங்க காசு இல்லை சாமின்னு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்போ நான் சொல்றது உண்டு, ஒரு பெண் எடுத்துக்கோங்க, பேப்பர் எடுத்துக்கோங்க, வேலை வரைஞ்சு ஒட்டி பூஜை பண்ணுங்க, சாமி வருவார். தாராளமா வீட்டுல வேல் வச்சு வழிபாடு பண்ணலாம். இப்ப வேல் வாங்கிட்டோம், என்ன சைஸ்ல வாங்கணும்? அளவு இருக்கு. அளவு வந்து நான் தான் சொன்ன மாதிரி, அதாவது நம்மளுடைய கையளவு, நம்மளுடைய கையளவு. சில பேர் கருங்கால பெரிய வேளாலாம் வைக்கிறாங்க, அப்படி வைக்க அது இருக்குங்கிற நம்ம இது பண்றது அது இது கிடையாது. எப்பவுமே வந்து முருகன் கோவில்லையுமே, கோவில்ல வைக்கக்கூடிய வேலுமே சுவாமியினுடைய தலைக்கு மேல வேல் போகக்கூடாது, அது சம்ஹார வேல்னு ஆயிடும். அதாவது சுவாமியினுடைய முகத்துக்கிட்டதான் அந்த வேல் வைக்கணும். அதுக்கெல்லாம் ஆகமம் நிறைய விதிமுறை சொல்லணும். நம்ம வீட்டுல ஒரு அளவு சிறிய வேல் வச்சுக்கலாம். வேலை வெறுந்தரையில வைக்கக்கூடாது, தட்டுல வச்சுக்கலாம். என்ன தட்டுன்னா அது உங்களுக்கு பிடிச்ச தட்டு இல்லையா, ஒரு இலை போட்டு வச்சுக்கலாம். எப்படி வழிபாடு தொடங்குது? கோயில இருந்து கடையில இருந்து வேல் வாங்கிட்டு வரோம், வீட்டுல வந்து அதை நல்லா சுத்தப்படுத்தி கழுவிட்டு நேரா கோவில் கொண்டு போயிடும். அங்க ஐயர்கிட்ட கொடுத்து சுவாமி பாதத்துல வச்சு, உங்களுக்கு எல்லாருமே அவங்க வீட்டு பக்கம் இருக்க கோவில் ரொம்ப பரிச்சயமா இருக்கும். ஒரு 6 நாள் 7 நாள் அந்த கோயிலே சாமி பக்கத்திலே இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு நாள் போய் தேங்காவால வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு அந்த வேலை வீட்டுக்கு கொண்டு வந்து அதே மாதிரி தட்டுல வச்சு வழிபாடு பண்ணணும். எப்படி படத்துக்கெல்லாம் சந்தனம் வச்சு பண்றோமோ அதே மாதிரி பண்ணணும். சஷ்டி, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, இது 3 எங்கனால முடியல அப்படின்னா வாரத்துல ஒரு நாள் அந்த வேலுக்கு அபிஷேகம் பண்ணி, என்ன அபிஷேகம் பண்ணனா, பால், பன்னீர், இளநீர், சந்தனம், எல்லாருக்கும் அதெல்லாம் தெரியும். எதுவுமே முடியலன்னா தண்ணீராது விட்டு அபிஷேகம் பண்ணி உட்கார்ந்து பூஜை பண்ணணும். ஆனா அந்த வேலுக்கு ஆற்றலை கொடுப்பது எதுன்னா நம்மளுடைய பாராயணம். கோவில்ல எப்படி வேத மந்திரங்கள் சுவாமியினுடைய ஆற்றலை பெருக்குதோ அதே மாதிரி நம்ம பண்ணக்கூடிய பாராயணம், திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, சுவாமியினுடைய மூல மந்திரம் ஓம் சரவண பவா, அதை வந்து எத்தனை முறை சொல்லி போடுறோமோ அத்தனை முறை வேலுக்கு ஆற்றல் வந்து கொண்டே இருக்கும். நிச்சயமா இதுதான் எளிமையான வழிபாடு. நிச்சயமா இவங்க வந்து என்ன சொல்லிருக்காங்க, விபூதியில வச்சிருக்கேன், வேலு முடிச்சதும் விபூதியில வச்சிடுறேன் அப்படின்றாங்க. அதுவும் ஒரு வைக்கலாம். ஆனா விபூதி வச்சு மூடி எல்லாம் வைக்க கூடாது. சாமி வந்து எப்பவுமே வந்து வழிபாட்டுலதான் இருக்கணும். அந்த முடிஞ்ச அளவுக்கு அந்த வேல் இப்பெல்லாம் வந்து ஸ்டாண்டோடய, அப்படி ஸ்டாண்ட் இல்லாதவங்க என்ன பண்ணாலும் பாத்திரத்துல அரிசியோ பூரியோ போட்டு நிக்க வச்சிடலாம். நிச்சயமா மனசு நிறைவா ஒரு கேள்வி கேட்குறீங்க. பழனியில ஆண்டி குளத்துல முருகனை பார்க்க கூடாது, பழனி கோயிலுக்கே போக கூடாது, ஆண்டி குளத்துல முருகனே பார்க்க கூடாது, உங்களுக்கு எதுவுமே தரமாட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அதற்கான உரிய விளக்கம் உங்களிடம் இருந்து? நிச்சயமா இது ரொம்ப நாளா அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கேன். நான் ஒரு விஷயத்த சொல்றேன். சமீபத்துலதான் ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடிதான் வந்து பழனிக்கு போனேன். வெட்டிய காலையில கோயில் திறந்தோடனே விஸ்வரூப தரிசனத்துக்காக போயிருந்தேன். சாமிக்கு அப்ப கௌபீனம் எல்லாம் உடுத்தி ஆண்டி கோலத்துலதான் இருந்தாரு. சாமி பார்த்துட்டு வந்தேன். பார்த்து அந்த 2 வாசல் மலேசியா கூட்டு போனார். பார்த்தேன். இதெல்லாம் வந்து என்னன்னா நம்மளுடைய தவறான புரிதல். பழனி மேல சாமி அங்க எப்படி இருக்காருன்னா ஞான தண்டாயுத பாணியா இருக்கிறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப நீங்க பேசிருக்கும் போது சொன்னீங்கல்ல, ஒரு நேரத்துல ராஜாவா இருக்காரு, ஒரு காலத்துல ஆண்டி கோலமா இருக்காரு, ஒரு காலத்துல வைதிகாலா இருக்காரு, ஒரு காலத்துல இன்னொரு அலங்காரத்துல இருக்காரு. வாழ்க்கை என்பது நிலையற்றது. வாழ்க்கை என்பது இது எதுவுமே உங்களோட வரப்போறது கிடையாது. அதனால அந்த தத்துவத்தை உணர்த்துவதற்கு தான் இதே வழி. அங்க இருக்கிறது குழந்தை. ஒரு குழந்தை வந்து அம்மா வந்து பார்க்கும்போது அந்த குழந்தை ஆண்டியா இருக்கா, அப்படி இருக்கா, அப்படி எல்லாம் கிடையாது. நீங்க முருகனை போய் எந்த அலங்காரத்துல பாக்குறதும் முக்கியம் கிடையாது. முருகன் உங்களை பார்க்கணும், அவ்வளவுதான். முருகன் கடந்து போறது கூட பாத்துருவாரு. எண்ணம் நல்லா இருந்து செயல் நல்லா இருந்துச்சுன்னா மேல வரல கிராஸ் பண்ணி போற கூட பார்த்துருவாரு. உன்னுடைய பக்தி உண்மையா இருக்கு, முருகா உன் அருள் வேணும்னு யாரு படியேறி முருகனை பாக்குறாரோ முருகன் அவங்கள பார்ப்பாரு. முருகன் பார்த்தாருன்னா நம்ம எத்தனையோ அடியார்கள் சான்றா இருக்கிறாங்க. ஒரு 10 ரூபா போட்டு தன்னுடைய கடன் அடைக்க முடியாம இருந்த தேவரையா முருகனை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் 10 கோடி ரூபாய் போட்டு படம் எடுக்கிற அளவுக்கு வந்தார். காரணம் என்ன? பக்தி. ஒரு வார்த்தை தேவரின் குலக்காக்கும் வேலையான்னு சொன்னதுக்கு அள்ளி கொடுத்தாரு. இதெல்லாம் என்னன்னா காசை வச்சு கடவுளை இடம் போடக்கூடாது. இன்னைக்கும் சொல்றேன், காசு கொடுத்தா கடவுள், கொடுக்கலன்னா
பக்தி தான் முக்கியம். என்னைக்கு பக்தியும் உண்மையான முருக பக்தியும் இருக்கும். நான் இன்னைக்கும் திருப்ப அழுத்தம் திருத்தமா சொல்றது என்னன்னா, யாரெல்லாம் உண்மையான முருக பக்தியில போறாங்களோ, யாரெல்லாம் உண்மையா முருகனை நினைச்சு உருகுறாங்களோ, அவங்க குடும்பத்திற்கும் அவங்க வாழ்க்கைக்கும் முருகன் பொறுப்பு. நிச்சயமா அவங்க தலைமுறைக்கே முருகன் பொறுப்பு. நிச்சயமாங்க. அது தலைமுறைக்கே நீங்க சொன்ன மாதிரி 7 தலைமுறையும் வாழ வைப்பார். நிச்சயம். எத்தனை பேர் சாட்சி இருக்கிறாங்க. அதனால இந்த மாதிரி தேவையில்லாத மனக்குழப்பங்கள் எல்லாம் வர வைக்க வேணாம். முருகனை ஆண்டி கோலத்துல பார்க்கணும். அப்ப எப்ப அந்த அழகை தரிசனம் பண்ண முடியும்? எப்ப பார்க்க முடியும்? நான் பார்த்துட்டு வந்தேன், நல்லாதான் இருக்கிறோம். அதெல்லாம் தேவையில்லாத. அதே மாதிரி இந்த ராசிக்காரங்க, நான் எல்லா ஜோதிடர்களையும் சொல்ல, யாரையும் தவற சொல்ல, நம்ம கருத்துக்கள் தான் சொல்றோம். யாரையும் நான் தவற, இந்த ராசிக்காரன் இந்த கோயில் இன்னொன்னு சொல்றேன், பழனி மண்ணை மிதிக்கிறதா இருந்தாலும் சரி, திருச்செந்தூர் மண்ணை மிதிக்கிறதுனால நீங்க முடிவு பண்றது கிடையாது, முருகன் முடிவு பண்றது. உங்களுக்கு அந்த பிரார்த்தம் இருந்தா முருகனை போய் பார்க்க முடியும், முருகனை தரிசிக்க முடியும். உங்களுடைய பக்தி உண்மையா இருந்தா முருகன் உங்களை பார்ப்பார். நிச்சயமா. நீங்க எவ்வளவு கோடி பணம் வச்சிருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் பழனிக்கு போக முடியாது எத்தனை பேர் இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் திருச்செந்தூர் போக முடியாது எத்தனை பேர் இருக்காங்க. மலேசியா நீங்க போயிட்டு தான் உங்களுக்கு தெரியும். இல்ல வேற எந்த நாட்டுக்கு போனாலும் போகணும்னு நினைக்கிறோம் போக முடியும், போகணும்னு நினைக்கிறோம் போக முடியும்னு சொல்லுவாங்க. எத்தனையோ மிகப்பெரிய கோடீஸ்வரர் நம்ம பார்த்திருப்போம். நிச்சயமா. அதனால பக்தியில் இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள். அதை போட்டு குழப்பிக்க வேண்டாம். தாராளமா பழனிக்கு போங்க, நடந்து போங்க, காவடி எடுத்து கொண்டாடுங்க. நல்லா வாழ வைப்பார் முருகப்பெருமான். நிச்சயமா. உங்க பொன்னான நேரத்தை செலவழிச்சு நம்ம உறவுகளுக்கு இவ்வளவு விளக்கம் அளித்தது ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த நிகழ்ச்சியில இன்னும் பல கேள்விகளோடு உங்களை சந்திக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. சுகமே சொல்லு. நன்றி.